கண்ட்ரோல் பண்றீங்களா? ஆமா. எத? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு ப்ரிசன்ல இருக்கிறது? ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னடா இது இந்த சீசன் வந்து பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக கொச்சை வார்த்தைகள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இது பிக் பாஸா இல்லை ரெட் லைட் ஏரியாவா அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. ஸோ வாட்டர்மெலனுக்கு ரெட் கார்டு கொடுக்கட்டும், அதுக்கு முன்னாடி இங்கே நிறைய தருதலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ நேற்று பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போன பிறகு லைவ் யாரும் அந்த அளவுக்கு பார்க்கல. ஏன்னா லைவ் நிறையா மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஒருத்தவங்க அதை பார்த்துட்டு ஒரு வீடியோ பதிவை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து போட்டிருந்தாங்க. அதை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா அதை பற்றி நம்ம பேசி ஆகணும் அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி கவர் போட்டு சாப்பிட்ணும் அந்த மாதிரிலாம் பார்வதி வந்து ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தாங்க. ஃபுல் மீல் சாப்பிட்ணும் அந்த அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க டேபிளில் உட்காந்து பேசுகிறது. ஜெயிலில் உட்காந்து அதை பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதாவது இந்த ஷோவுடைய தரம் அப்படிங்கிறது தாழ்ந்து கொண்டே போயிட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதாவது இன்னைக்கு காலைல ப்ரொமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாட்டர்மெலன் ப்ரொமோ வந்து போட்டாங்க. அதாவது இந்த மாதிரி அவர் வந்து பெண்கள் கிட்ட பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா, சேஃப்டி பற்றி என்ன நினைக்கிறீங்க கேட்டதுக்கு யாருமே இல்லைங்க, எல்லாம் ஓகே தாங்க, எங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது, அதெல்லாம் சேஃப்டி இல்லாமலாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து தர்பூசணி தப்பிச்சிருச்சு. ஆனால் உள்ளே வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைலமாக தான் இருக்காங்க. குமரதீன் மேலே எல்லாருமே ஓகே, கொஞ்சம் அடிச்சிட்டா பயந்துட்டா கொஞ்சம் அப்படி உடம்புக்கு எழுந்து வந்தாலும் கொஞ்சம் பயப்படுறாங்க. அடித்தாலும் தாங்க முடியாது அப்படிங்கிறத கொஞ்சம் பயந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து ஏற்கனவே ஒரு ஆபாச பேச்சு வந்து பேசியிருந்தா அது வந்து பயங்கர சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆச்சு. சரி விட்டு தோலை, அது ஒரு பக்கம் வந்து கேம்னால அதை பாதிக்காது, எனத்தையும் வந்து கழிச்சுற மாதிரி பேசிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி விட்டாலும் இவனுக்கு என்ன பண்ணுறாங்க, திருப்பியும் வந்து ஜெயிலில் 2 பேர் தூங்கிட்டு இருக்கும்போது படுத்துட்டு இருக்கும்போது அரோரா வந்து வராங்க. வந்துட்டு என்னப்பா எப்படி இருக்குது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, டெய்லி இங்கே விட்டா கூட நான் வந்து படுப்பேன் இங்கே அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். பாரதிட்ட கேட்குறான். பாரதி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நான் வந்து 2 பேரும் வெளியே போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு. என்ன பண்ணலான்னா புரியல அப்படின்றாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. சரியா? அப்புறம் அரோரா வந்துட்டு நீங்கள் ஏதாவது கவுண்ட் பண்ணலாம் 1 to 100 தூக்கம் வராமல் இருக்குங்க, தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அமருதீன். அப்போது பாரதி வந்து தூங்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லை நீங்கள் கிளாப் பண்ண வேண்டியதானே அப்படின்னோடனே, கிளாப் பண்ணால் வெளியே சவுண்டு கேட்கும், அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதாவது டேப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியுதுல்ல, ஒரு பொசிஷனில் வச்சு டேப் பண்ணுவாங்கல்ல, அது 18+ கண்டென்ட், அதை பேசிட்டு எனக்கு அது வெளியே சவுண்டு கேட்கும் அப்படின்றான். சரி உனக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அப்படின்னு சொல்கிறா. கம்ஃபர்டபுளாக என்ன பண்ணணும் அப்படின்றான். எப்படி நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு பார்க்குறேன், என்ன கம்ஃபர்டபுளாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்றா. உடனே என்ன பண்ணணுமா, அதெல்லாம் அது பண்ணுறதெல்லாம் வெளியே பண்ணிக்கிறோம், யார் பார்வதி, அதெல்லாம் வந்து நாங்கள் வெளியே பண்ணிக்கிறோம், அதெல்லாம் நாங்கள் பேசியாச்சு பண்ணியாச்சு அப்படின்றாங்க. உடனே அப்படியா, ஓகே வேறு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றாங்க. நீங்கள் உள்ளே இருந்ததுக்கு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது, அவங்க உள்ளே இருக்கிறது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி இரட்டை அர்த்த வசனங்கள். அதாவது வெளியே போய் நம்ம 2 பேரும் ஜாலியாக ஜல்சா பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து பேசிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தூண்டும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் பார்வதியும் சரி கமருதீனும் சரி அரோரா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதெல்லாம் ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது தான். நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டோம் இது வந்து 18+ ஷோவாடா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அதை பார்க்கும்பொழுது நமக்கும் வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. நான் வேணால் அந்த வீடியோவை இணைக்கிறேன், அதை நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டாக வந்து போடுறேன். ஸோ பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எப்படி இப்படிலாம் வந்து இவனுங்க கேடுகட்டத்தனமாக அது கம்ஃபர்ட்டாக பண்ணணும், கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு வந்து இங்கே வந்து ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு வந்து அதாவது அந்தளவுக்கு பேசலைன்னா கூட கவர் போட்டு பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு பேசலைன்னா கூட இதில் கேவலமாக பேசியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது.